பிரேக் ஆயிடுச்சு நேற்று. இட் வாஸ் அ வெரி டஃப் டே ஃபார் மீ. காலையிலேருந்து கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது. அண்ட் தென் என்னோட ஹாம்ஸ்ட்ரிங் டேருக்காக போய் இன்னொரு வாட்டி போய் செக் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் நேற்று நான் வீடியோ பண்ண முடியல. ஆனால் வாட் அ மேட்ச் எஸ்டர்டே. அண்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வாண்டட் டு சே இஸ் a very big thanks to all my சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. டெஃபினட்டாக எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறதுங்க, ஐ மீன் when we started it was way too low and இப்போ வந்து 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு போது பெரிய சந்தோஷம் தான் இருக்குது. ஸோ வெரி பிக் தேங்க்ஸ். ஸ்டார்ட் வித் வந்து ஒரு தேங்க்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வி தாட். அண்ட் வாட் அ டே டுடே. நேற்று வந்து ஒரு ஃபேபுலஸ் மேட்ச் பார்க்க முடிஞ்சது. ஃபேபுலஸ் எண்டு இருந்தது. ஆல்தோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கேம் ஆல்மோஸ்ட் நான் ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனாலும் வாட் அ மேட்ச் டு பி மிஸ்ட். மெயினாக அந்த லாஸ்ட் 2 balls வாவ் ஃபேபுலஸ். அந்த மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி மேட்ச் பற்றி பேசலாம். இன்றைக்கி ஒரு டபுள் ஹெட்டர். இட்ஸ் ஆல் ஃபேமஸ் டீம்ஸ் ஆடுறது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 6 இயர்ஸோட வின்னர்ஸ் சாம்பியன்ஸ் வந்து பாட்டம் 3ல இருக்காங்க. அதாவது SRH 2015லேருந்து எடுத்து பாருங்கள். 2015 மும்பை, 2016 SRH, 2017 மும்பை, 2018 CSK, 2019 again MI. அந்த மாதிரி எல்லா மும்பை, CSK அண்ட் SRH இவங்க 3 தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 3 டீமும் பாட்டம் 3ல இருக்குது. டஃப் டே. அந்த 3 டீமும் இன்றைக்கி விளையாடுது வித் RCB as well. ஸோ எல்லா பெரிய டீமும் இன்றைக்கி விளையாடுறாங்க. இட்ஸ் கோன் பி a fabulous கேம் டுடே டெஃபினட்டாக. அண்ட் அதுலேயும் வந்து ஏதோ ஒரு டீம் 4 மேட்ச் ஜெயிக்காமல் தான் போக போகிறாங்க. 4 வின் பண்ணாமல் கண்டிப்பாக போக போகிறாங்க. அது ஒரு டீமா 2 டீமான்றது இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேட்ஸ் அபவுட் டுடேஸ் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் போய்கிட்டு இருக்கு பின்னாடி CSK vs SRH. I hope CSK can easily make it. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி SRH has done blunders in terms of the retaining players or அவங்களோட ஆக்ஷன் டேபிளில் ரொம்ப பிளண்டர் தான் பண்ணியிருக்காங்க. ரஷீத் கானையோ வார்னரையோ விட்டதே வந்து பெரிய தப்பு. அது இல்லாமல் அவங்க வந்து இன்ஃபேக்ட் டுடே தே ஹவ் மேட் 2 changes. சஷாங்க் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அண்ட் மார்க்கோ ஜென்சனை கொண்டு வந்திருக்காங்க. சஷாங்க் இஸ் இன் பிளேஸ் ஆஃப் சம்மத் இஸ் சம்மன் ஹூ இஸ் தே ரீடெயின்ட். அதாவது அவ்வளோ நம்பி அவர் ரீடெயின் பண்ண ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னும் போதே நத்திங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தேம் அப்படின்னே சொல்லணும். ஸோ தட் இஸ் சம்திங் தே வில் ஹாவ் டு ரீதிங்க் அபவுட். ஸோ இன்னைக்கு ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் CSK இஸ் அ வின்னர் ஃபார் திஸ் கேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ஷவுட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி ஓவரால் ப்ரெடிக்ஷனுக்கு ஃபுல் பிளேயர் எடிஷன் கிட் பேக் இஸ் வெயிட்டிங். ஸோ கெட் ரெடி. கண்டிப்பாக ப்ரெடிக்ஷன் போட மறக்காதீங்க. அண்ட் ஆல் தீஸ் வைல் லாஸ்ட் மேட்ச் அண்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கும் பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண சஜித் கோபாலகிருஷ்ணன் ஷவுட் அவுட், கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். ஸோ இன்றைக்கி CSK பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரிட்டோரியஸ் பதிலாக தீக்ஷனா கொண்டு வந்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு டே கேம். ஸோ தே வாண்டட் அன் அடிஷ்னல் ஸ்பின்னர் அப்பார்ட் ஃப்ரம் மொயின் அலி அண்ட் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா. அவங்க வந்து இன்னொரு ஸ்பின்னர் தீக்ஷனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். டெஃபினட்டாக இந்த கேம் அவருக்கு பயங்கர இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஹி வுட் கோ ஃபார் 3 or 4 wickets. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி SRHக்கு 2 சேஞ்ச். சஷாங்க் அண்ட் மார்க்கோ ஜான்சன் ஹஸ் கம் இன். மார்க்கோ ஜான்சன் ஒரு நல்ல போலர் தான், நம்ம பார்த்துருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில். பட் வாட் இம்பேக்ட் ஹீ கேன் மேக் இன் IPL வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ராபின் இஸ் இன் அன் அமேசிங் ஃபார்ம். ஸோ டெஃபினட்டாக அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகணும். CSKக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு எங்கேயாவது ரீச் ஆகணும் அப்படின்னா அவரோட ஃபார்ம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் கைக்வாட் டு பி இன் ஃபார்ம். ஐ மீன் கைக்வாட் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். லாஸ்ட் இயர் விளாட்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கைக்வாட் விளாட்னா தான் CSK வில் ஹேவ் தி ஸ்ட்ராங் ஓப்பனிங் ஸ்டார்ட் த்ரூ அவுட் தி சீரியஸ். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் ரீசன் ஃபார் தெம் டு கோ ஹெட் அண்ட் வின் தி சாம்பியன்ஷிப். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ராய்டு ஷுட் கிளிக் ஃபார் தெம். பிகாஸ் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு எவ்வளோ தான் டாப் ஆர்டரில் ஃபெயில் ஆனாலும் இல்லையானாலும் மிட் ஓவர் 7 to 14 வந்து ராய்டுவோட ஒரு ஃப்ளாம்பாயின் இன்னிங்ஸ் தான் வந்து இது வரைக்கும் CSK வந்து ஆல்வேஸ் ஹேட் புட் தெம் ஆன் டாப். ஸோ அட் த சேம் டைம் ராய்டு கேன் ஸ்கோர் ரன்ஸ் as well. நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸை வந்து he can loft and he can score runs.
So it's very important. So today's game, it is very simple. Runs on board, CSK is winning the game. Unless and until there is a magic innings from ஒரு வாவ் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்னிங்ஸ் ஃப்ரம் வில்லியம்சன். இது இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே தான் இன்றைக்கி வின். ஐ டோன்ட் திங்க் ஸோ anything else will come in this result, because as I keep saying, SRH doesn't have the team this year to make it. ஸோ அதை பற்றி பேசும்போது அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்ச் 18 which is again RCB vs MI. நான் எப்படி SRH சொன்னால் அதே மாதிரி MI has played blunder mistake in auction table. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் they have taken team for next year அப்படின்னு சொல்லி இருந்தாலும் they have the potential, because they have Indian players, Indian domestic players, very strong Indian international players-உமே இருக்காங்க. Indian national players இருக்காங்க, அதாவது international represent பண்ணுற பிளேயர்ஸும் இருக்காங்க. So they have the team to beat, but then they'll have to come out of it. அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பழக்கம் வந்து 3-0 3-0 4-0 தோற்று அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கிறது. ஆனால் இந்த முறை எப்பவும் போல கிடையாதுங்க. இட்ஸ் நாட் 8 டீம், இட் இஸ் 10 டீம். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் RCB 3-2 மேட்ச் ஜெயிச்சும் அவங்க இன்னும் 6th பொசிஷனில் தான் இருக்காங்க. 6th 5th பொசிஷன். நேற்று PBKS தோற்றனால 6th பொசிஷனில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 8 டீம்னா நீங்கள் எப்படியாவது 4 பேரை கீழே தள்ளினா போதும். இப்போ நீங்கள் 6 பேரை கீழே தள்ளி நீங்கள் மேலே போகணும் டாப் 4ல் இருக்கிறதுக்கு. இட்ஸ் நாட் கோன் பி ஈஸி. ஸோ ஏதோ ஒரு டீம் அங்கே இங்கேயும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ இட்ஸ் கோன் பி டஃப். அண்ட் இந்த இயர் வந்து ரொம்பவே க்ரூஷியல் ஜங்ஷனில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. மேட்ச் 56-70 வரதுக்குள்ளே அந்த லாஸ்ட் லெக் ஆஃப் லீக் மேட்சஸ் போகும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேபி 1 or 2 teams would reach that playoff stage. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த 2 டீமுக்கு வந்து கண்டிப்பாக 3 and 4 பிளேஸுக்கு நிறையவே அடிச்சுப்பாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். I strongly feel ஈவினிங் கேம் டெஃபினட்டாக டாஸ் இஸ் கோன் ப்ளே மேஜர் ரோல். ஆனால் இது பூனேயில் நடக்குது. பூனேயில் வந்து பூனேயில் தான் ஒரே கிரவுண்ட் வந்து டாஸ் வந்து மேஜர் ஃபேக்டராக இல்லாமல் டாஸ் தோற்றவங்களும் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோன் பி தி அதர் வே ரவுண்ட். ஆனாலும் Mumbai will not forget Pat Cummins-ஓட அந்த இன்னிங்ஸ். ஸோ as I say, there is another Australian coming in today. So Maxi is back. ஸோ RCBக்கு மேக்ஸி வராங்கன்றது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். டெஃபினட்டாக அந்த between 7 to 14 ஆடுறதுக்கு மேக்ஸி மாதிரி ஒரு பிளேயர் வந்து வேறு கிடையாது. அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ் அண்ட் டேக்கிங் ரன்ஸ் is an awesome talent that Maxi has. At the same time, Mumbai Indians doesn't have good spinners. Murugan Ashwin, okay, fine, nalla bowler, but can he really contain is something that they'll have to be looking out for. So ennoda prediction definitely RCB, my heart says, but hopefully that's what will happen as well. So at the same time, Bumrah is coming back to the form. Apart from that Pat Cummins strike, they have done really well last match. அது வரைக்கும் மேட்ச் டைட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் ஸ்கை அண்ட் திலக் இவங்க 2 பேரும் ஃபார்ம் வந்து டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப் தெம், பிகாஸ் a மேஜர் ப்ராப்ளம் இஸ் தட் 3 and 4 அது வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கனாலே தே ஆர் கம்மிங் அப் தேர் ஆல்மோஸ்ட். ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு குணால் பாண்டியாவோட ரோலை வந்து இஃப் இன்கேஸ் திலக் கேன் ப்ளே தட் இன்னிங்ஸ் அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து தட்ஸ் கோன் பி அ கேம் சேஞ்சர் ஃபார் MI. And Pollard has to be on his best. Last match we could see that 5 balls 22 runs. அதே ஃபார்ம் அவர் கண்டினியூ பண்ணிட்டாரும். And David or someone who steps out and starts playing some fabulous knock, Mumbai can still come back. Mumbai has the team to do it. One area that they're weak definitely is their bowling. Apart from Bumrah, நான் சொன்ன மாதிரி வேறு யாரும் பெருசாக இல்லை. தைமல், மில்ஸ் அண்ட் இன்ஜுரி ப்ரோன். 14 games கண்டினியூஸாக ஆடுவாரான்றது பார்க்கணும். பட் அவர் ஆடுற கேம்லாம் இம்பேக்ட் கொடுத்துட்டாலே சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக இஸ் அ bowler who can win you match on his own. We'll have to wait and watch if he can really do it today. So and for RCB, I guess there might be apart from Maxi, I strongly feel they might be going for another change, Anuj Rawat, or they would give Anuj another couple of matches and then they'll see, okay fine, let's see, they'll just say Anuj go ahead and start playing your game, right? நீ வந்து எனக்கு இந்த 20 பால் 21 25 பால் 26 இப்படி தராமல் எனக்கு ஒரு 20 பால் 30 ரன்னு ஒரு 10 பால் 20 ரன் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக 3 மேட்ச்சில் 2 மேட்ச் 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருக்குது. பட்
on his personal score, that is something that they will be worried about, or maybe that is the role that is given for them. I mean, at least on the other hand, when Faf is going well, that's good, but Faf is seeking out ஆயிட்டார்னா that's going to be something very interesting. So that is it about RCB versus MI. Let's wait and watch who is going to be the winner. MI வந்து 4வது மேட்ச் தோக்க போகிறாங்களா இல்லை RCB ஜெயிக்க போகிறாங்களா? That's a good question. My prediction, definitely RCB, and yeah, so RCB should win and will win is my prediction. Your prediction, please drop it in the comment box. Let's see who is going to be the winner. And first one thing, வந்து match 14 பற்றி பேசலாம். மேட்ச் 15 பற்றி பேசிடலாம். ஐ மீன் நேற்று எடுக்கலான்றதுனால மேட்ச் 15 பற்றி பேசலாம். LSG வெர்சஸ் DC. நான் திரும்ப சொன்ன ஒரே விஷயம் தான், DC is not the same team as they were last year because of Shreyas Iyer's and Sherman Etmaya's miss. அந்த லோவர் ஆர்டரில் அவங்களுக்கு ஆள் இல்லை. ஐ மீன் ஒன் டவுனுக்கும் பண்ட்டுக்கு மேலேயும் பண்ட்டுக்கு கீழேயும் ஆள் இல்லைன்றதுனால இட்ஸ் அ ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் பண்ட் இஸ் வாட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல். They are still finding it very difficult to find a player in that top and bottom. They do not have any Indian player who can just solidly, take it up and start piling up runs. Yes, they made that change. Mandeep Singh ku badala Sarfraz Khan they brought in. Sarfraz Khan so chinna innings villaadnalum engiyo or edathila they could just didn't go. I mean, last 3 overs they just scored 19 runs. அதுவே வந்து பெரிய ஒரு பேக்ட்ராப். டெஃபினட்டாக தோக்கிறதுக்கு காரணம் அதுதான். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் பிருத்வி ஷா, வாட் அன் இன்னிங்ஸ் ஹி பிளேட், 61 of 34 balls. அவர் ஒருத்தர் தான் விளையாடினார் அப்படின்னே சொல்லணும். ஹீ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி பிளேயிங் இன் டிஃப்ரெண்ட் பிச் அப்படின்னு தான் தெரிஞ்சுது. அதுவும் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் மேட்ச்சில் பிருத்வி ஷா இஸ் நாட் பிளேயிங் ஹிஸ் ஓன் கேம். டெம் சைஃபர்ட் இருந்தனால சைஃபர்ட்டை வந்து அடிங்க. பிருத்வி ஷா வாஸ் ட்ரைங் டு பிளே அ லாங் ரன் விச் இஸ் நாட் ஹிஸ் கைண்ட் ஆஃப் அ கேம். Warner didn't score, but then Warner இருக்கிற நம்பிக்கையில் பிருத்வி ஷா was just going blaze right from the start, ball one. So that is a role that they can win you games, right? அவன் இண்டிவிஜுவலாக சிங்கிள் ஹேண்டடாக கண்டிப்பாக நிறைய கேம் பிருத்வி ஷா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். So that is with Prithvi Shaw. But then the other teams, entire team, so Prithvi Shaw 61 of 34 balls, but the entire DC team has scored 88 of 86 balls, which is the failure. Punt, அதாவது 149 தான் அடிச்சிருக்காங்க, ஆனால் 3 விக்கெட் தான் போயிருக்கு, 20 ஓவர் ஆடி. பட் தட் டெஃபினெட்லி தட் பிச் இஸ் நாட் தட் சார்ட் ஆஃப் அ பிச் which was clearly a 170-180 pitch. They are short of 20-30 runs on that game, and punt should be blamed on that. 39 runs of 36 balls, and நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 ஓவர்ஸில் அவங்களுக்கு விக்கெட்ஸ் கையில் இருந்தும் they just taken 19 runs. So that's where they lost. And Roman Powell வந்து he is a hard hitter, but then see, either Roman or Odion Smith, I don't think so they have the temperament like how Russell and Pollard has. Definitely hitting powerல இருக்கு, but not as much as temperament that they hold. எந்த பால் அடிக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. That is something that they'll have to really work on. So again, as I said, punt and Sarfraz Khan played a good partnership. Not out விளாடினாங்க 39 of 36 and 36 of 28, but neither of it has actually worked or helped DC to score a good total. So Holder again has done really well. So on the other hand, LSG has made that change. Manish Pandey was given enough chance, he could not perform, so they rather went for an all-rounder who could also chip in with bowling. So Huda Madre, they are looking out for another all-rounder. So Gautam has done really well as well in his very first game. Gautam பாவங்க 9.5 கோடி கொடுத்து CSK அவரை வாங்கி வச்சு ஒரு சீசன் ஃபுல்லாக விளையாட வைக்காமல் வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச் அவர் ஃபஸ்ட் மேட்சே பயங்கரமான இம்பேக்ட். 4 overs 23 runs and 1 wicket and a crucial maiden at 13th or 14th over போட்டார். ஒரு crucial maiden over வேறு அந்த இதில். ஆவேஷ் கான் didn't shine well, 3 overs 32. But at the same time, Ravi Bishnoi, what a game that he is having, what a tournament that he is having. Players are literally struggling to read his wrong ones and faster deliveries. The 22 of 2 wickets in his 4 overs. One good to see is like on the leg spinner order,
பொசிஷனுக்கு நிறைய ஃபைட் இருக்குது இந்தியன் டீமுக்குள்ளே ஏறுறதுக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லா லெக் ஸ்பின்னர்ஸும் அங்கே இருக்காங்க. சால் இருக்கார், ரவி கிருஷ்ணா இருக்கார், சாஹர் இருக்கார், எல்லாருமே அதுக்குள்ளே இருக்காங்க. இட்ஸ் வெரி குட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹூ இஸ் கோனா மேக் இட் டு தி இந்தியன் டீம் for this World Cup. And Krunal Pandya again has bowled really decently well. He just bowled his 2 overs for 12 runs. Andrew Tyume கொஞ்சம் டீசெண்டாக bowling போட்டிருக்காங்க. With the batting of LSG, since the total is very gettable total, they just went with it. கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க. ராகுல் started playing anchoring role rather than going for flamboyant shots. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்சாப்க்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் விளையாடினார். பட் பஞ்சாப் கிங்ஸ் didn't have the batsmen down டு பிளே தட் இன்னிங்ஸ், ரைட்? இவர் அவுட் ஆகிட்டாரோ, இவர் தப்பான ஒரு மேட்ச் ஆடிட்டாரோ, அதாவது ஒரு 25 balls 20 runs, ஒரு 40 balls 50 runsலாம் ஆடும்போது அதுக்கப்புறம் வரதுக்கு ஆள் இல்லை, அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது தட் வாஸ் ஆல்வேஸ் தி ப்ராப்ளம் ஃபார் பஞ்சாப் டு லூஸ் த கேம். பட் இப்போ அப்படி கிடையாது. எல்எஸ்ஜி ஹேஸ் ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப். ஸோ ராகுல் அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடுறதுல எந்த டீமுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் ஆல் knows that if Rahul goes and Rahul what kind of a player Rahul is அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அகெயின் டிகாக் has started firing. ஸோ குண்டன் டிகாக் 80 of 52 அவருமே ஃபயர் பண்ணிட்டாருன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேறு மாதிரி இருக்க போது. ஹூடா ஸ்மால் இன்னிங்ஸ், குட்டி இன்னிங்ஸ். குணால் பாண்டியா ஒரு குரூஷியல் 19th ஓவரில் ஒரு நல்ல ரன்ஸு. அண்ட் பதோனி வாட் அ பர்சன் மைண்ட். ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு டெம்பரமெண்ட், இவ்வளோ மண்டை. அந்த தாட் ப்ராசஸே சூப்பர்பாக இருக்குது. ஒரு கேம் அவேர்னஸ், கேம் சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்குது. ஐ கீப் சேயிங் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் மென்டல் ஆஸ்பெக்ட். ஸோ எந்த டைமில் என்ன விளாடணும், எந்த டைமில் எந்த ஷாட் ஆடணும் அப்படின்றது வெரி கிளியராக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தட் லிட்டில் பாய். அண்ட் ஹீ இஸ் மேக்கிங் ஹிஸ் மார்க் தி என்டையர் டோர்னமெண்ட். So good to see he is finishing off with a 4 and a 6 in that over. Hats off. முஸ்தபிசூர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு, நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பட் he is still wicketless. Lalit has done really well and that over 21 for 1 wicket in his 4 over. Thakur has given well, has given away runs, but still he had some good overs in between. Definitely வந்து one person with whom DC was ட்ரஸ்டிங் அ லாட். அதாவது அவரை வந்து ரொம்ப டிபெண்டடாக இருந்தாங்க. ஆண்ட்ரி நார்கே பயங்கரமான ஒரு ஓவர் டிபெண்டன்சினே சொல்லணும் ஆண்ட்ரி நார்கே மேலே. இன்ஃபேக்ட் ட்ராப்பிங் ரபாடா அண்ட் ஹேவிங் ஹிம், அதாவது ரீட்டெய்னிங் நார்கே வாஸ் டு ஹாவ் தட் ஃபயர் பவர் இன் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling, but then that has backfired because he was not fit actually. So he haven't played கேம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் லாஸ்ட் 6 months. திடீர்னு கொண்டு வந்து ஒரு கேம் ஆட விட்டு he was bowling no balls. 2 பீமர் போட்டதுக்காக he was thrown, he was pulled away from bowling. Again Dew didn't help him at all. And on the other hand it was Decock who was playing. நிறைய வாட்டி நெட்ஸில் விளையாடிருப்பார், ஒரே கண்ட்ரி நிறைய வாட்டி விளையாடிருப்பாங்க. ஸோ ஈஸியாக போச்சு அவருக்கு. இன்னும் அடி பொழந்துட்டார். 2.2 overs and 35 runs that he has given is where DC has completely gone. because நடுவில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டு வந்தாங்க, அந்த டோட்டலையுமே கொஞ்சம் டைட் ஆக்கினாங்க. ஆனால் they have just lost because of no bowler who can contain. So that's about LSG. LSG is really going well. என்னோட play Super 4, அதாவது பிளே ஆஃபில் இருக்கிற 4 டீமில் டெஃபினட்டாக LSG is one team. For sure they are gonna make it. So that's about LSG versus DC. இன்னொரு match, it is about match 16. நேற்று match, what a match. PBKS versus குஜராத் டைட்டன்ஸ். பஞ்சாபை பார்த்தாலே ஒருத்தருக்கு பிடிக்கலங்க, அது ஏன்னே தெரியல. அவன் வந்தாலே பஞ்சாபை போட்டு எடுக்கிறாங்க. அதுவும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் அப்படின்னாலே, வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்னாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது போல இருக்கு. அவர் மேலே டெஃபினட்டாக வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கேஸ் போட்டு போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ராகுல் திவாட்டியா என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் விளாடினதுன்றது. ஒரு சில மேட்ச் வந்து வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டட் மேட்ச் மாதிரி தான் தெரிஞ்சுது. நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கோ ஒரு பெரிய மூவிக்கோ வந்து ஸ்கிரிப்ட் எழுதுனா எந்த மாதிரி எழுதுவோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில மேட்ச். அந்த மேட்ச் தான் நேற்று நடந்த மேட்ச். அந்த லாஸ்ட் ஓவரில் அந்த ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட் ஆஃப் ட்ரைங் டு ரன் அவுட் வென் தேர் வாஸ் ஒன்லி 2 balls 13 runs அடிக்கணுன்ற டைமில் அவுட் ஆஃப் ஃபார்ம் டேவிட் மில்லருக்கு பாலே படலை பேட்டில்.
அவர் நின்றுட்டு அந்த டைமில் அதை த்ரோ அடிக்க பார்த்து ஸ்டெம்பில் மிஸ் ஆகி திரும்ப ராகுல் திவாட்டி அங்கே போய் நின்று 2 பால் 2 6 மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அதான் சொல்கிற படத்தில் எழுதலாம், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி சீன் எழுதலாம். அந்த மாதிரி தான் நடந்தது நேற்று மேட்சும். Nothing else to be said on the but to start with again PBKS Mayank Agarwal needs to take away this burden of captainship. அவருக்கு அது செட் ஆகலைன்னு தான் தோணுது, பிகாஸ் இஸ் பேட்டிங் இஸ் கெட்டிங் இன் இம்பேக்ட். நல்ல ஃப்ளாம்பாயன்ட் பிளேயர், somewhat he is not able to make it, so someone needs to really look into it. See, in fact நீங்கள் entire team எடுத்துக்கலாம், there is nobody extreme senior person who can handle the entire captainship is what I feel. Shikhar Dhawan, yeah, maybe someone that they can look out for, but I don't think so they have any other captain material in that entire team. So it's a very young team, it's a very inexperienced team அப்படின்னே சொல்லலாம். And Basto was back in place of Bhanuka, but then again he could not fire the way that Bhanuka did last 2 matches. Dhawan ஒரு நல்ல ஸ்டார்ட், பட் Dhawan is not known for his 30 or 40. Dhawan is always known for his 60, 80, 90. So he is someone who can actually play a longer innings for his team. So that is something that even Punjab would expect from Dhawan. So அதாவது ஃப்ளாம்போயண்டாக மயங்க் ஸ்டார்ட் பண்ணணும் and Dhawan should carry on is what they will feel, and that's something that they should do as well, because லயம் லிவிங்ஸ்டன் அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அவர் பேட் ஸ்விங்லாம் வேறு மாதிரி இருக்குது. லாஸ்ட் மேட்சே சொல்லியிருக்கோம், லாஸ்ட் மேட்ச் ஒரு ட்ரையல் ஷோ தான் மாதிரி இருந்தது. இந்த மேட்ச் இன்னும் சூப்பராக விளாட்னார். ஹி வாஸ் பிக்கிங் எவ்ரி bowler and hitting out of the park. ஸோ ஒரு 64 of 27 balls with 4 sixes, அமேசிங். அண்ட் எப்படி வந்து ஆயுஷ் பதோனியை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த ஜிதேஷ் சர்மா பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஹீ இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ லுக்ஸ் வெரி 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 டாமினன்ட். அதாவது அந்த ப்ரெஷர் ஆஃப் பிளேயிங் அண்ட் ஐபிஎல்லே இல்லை. ஐபிஎல் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் இன்டர்நேஷ்னல் கேமுங்க. அந்த ஒரு ப்ரெஷரே இல்லாமல் அசால்ட்டாக விளாட்றாரு. வந்து ஹீ பிளேட் அ குட் நாக். I felt the entire turning point of the match was his wicket. அந்த டைமில் அவர் விக்கெட் இல்லாமல் இருந்ததுன்னா it would have been a completely different match. They would have been chasing a 220 or 230. So that is where the entire thing gone wrong. ஸோ ஓடியன் ஸ்மித் அகெயின் நம்ம முன்னாடி ரோமன் பவலை சொன்ன மாதிரி தான். ஓடியன் ஸ்மித் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹி ரியலி ஹேஸ் அ பிரெயின். அவர் தான் அந்த பிரெயின் ஃபேட் மூமெண்ட் நடந்தது, பட் அவருக்கு பிரெயின் இருக்கானே தெரில. வந்தார் ஃபஸ்ட்டு பாலே காட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. He'll have to be really thinking about it. I don't think so they have a replacement, but definitely next match they might go for a replacement is what I feel, but I doubt if they do have anybody whom they can replace with. And again Shahrukh Khan 10 ரன் 15 ரன் அடிக்கிறாரு. இட்ஸ் நாட் இனஃப். ஷாருக் உங்களையுமே வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ அமௌண்ட்டை போட்டு எடுத்திருக்காங்க. யூ நீட் டு கிவ் தட் வேல்யூ பேக் டு யுவர் ஃப்ரான்ச்சைசி. ப்ளீஸ் டூ ஹானர் டு தட் டீம். அண்ட் சாகர் 22 of 14 and Ashdeep 10 of 5. Last 2 overs, அதாவது 13 balls they have scored 27 runs, which is very good for them. Because one stage 200 220 பார்த்துருந்ததில் அதுக்கப்புறம் 160லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்ச இடத்துல இவங்க வந்து 189 வரைக்கும் அடித்தது இவங்க லாஸ்ட்டு பேர் தான். தட் வாஸ் குட் இனஃப். சாகர் அகெயின் இஸ் டூயிங் ரியலி வெல். நான் முன்னாடி திரும்ப சொல்லியிருக்கேன், சாகரோட பேட்டிங்கும் டெஃபினட்டாக அவரை டீமுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் ஆகும். அதாவது இந்தியன் டீமுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஹி அகெயின் ஸ்கோர்ட் 6 yesterday as well. ஸோ அது இருக்க bowling பார்த்தீங்கன்னா ஜிடி டீம் ஹேஸ் எ ஃபென்டாஸ்டிக் bowling லைனப். அண்ட் அதுலேயும் ரஷீத் கான் ஃபார்முக்கே வராமல் அவங்க சூப்பராக bowling போட்டிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் ரஷீத் கானும் ஃபார்முக்கு வந்துட்டார். 3 wickets for 22 runs. And all others have bowled within that 9 runs per over. Shami, Hardik Pandya, Ferguson, இவங்க எல்லாமே. And they had 2 superb changes. தர்ஷன் கல்காண்டேன்னு ஒருத்தர் அண்ட் நம்ம சாய் சுதர்ஷனுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே சாய் சுதர்ஷன் பற்றி பேசிக்கிட்டே அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் எப்படி விளையாடான்னு பார்ப்போம்.
ஐ லவ்ட் ஹிஸ் கேம் இன் டிஎன்பிஎல் பார்க்கும்போதே ஒரு நேச்சுரலாக, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த பேட் ஸ்விங் தாங்க, அந்த ஹை பேட் லிஃப்ட் அண்ட் பேட் ஸ்விங் இருக்குமா, ஒரு 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 லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேறு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது அவரோட பேட் ஸ்விங். அவர் வந்து ஒரு பயங்கர தைரியமாக விளையாடுன மாதிரி, ஒரு கான்ஃபிடென்ட்டாக விளையாடுன மாதிரி வந்து டிஎன்பிஎல் பார்க்கும்போதே அப்படி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. அப்போவே வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் தட் he would get an IPL contract and then he would make it big this year if he gets a chance அப்படின்ற மாதிரி. ஆனால் டெஃபினட்டாக ஈவன் at IPL draft he was picked at very last moment, but he is showing that faith. நாலாவது மேட்ச் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும், இந்த மூணாவது மேட்ச் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் he is showing what his potential is. It was very effortless game. எப்படி ஒரு ஆயுஷ் பதோனி, எப்படி ஒரு ஜிதேஷ் சர்மா சொன்னோமோ அதே மாதிரி தான் விளையாடினாரு. எஸ், இட் ஷுட் பி அ லாங்கர் இன்னிங்ஸ். அவர் மேட்ச் முடிச்சு கொடுத்து போயிருந்தானா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். தட் இஸ் சம்திங் வுட் பி எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் ஹிம். ஸோ நவ் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட் மேட்ச் ஆடினா இதுக்கப்புறம் ஆடுறது தான் பெருசாக இருக்க போகுது. பிகாஸ் நவ் தெர் வில் பி அ எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஹிம். ஸோ we'll have to wait and see how that is going to happen from him. ராகுல் திவாட்டியாவோட போலிங் பெருசாக கிளிக் ஆகலைங்க, பிறந்துட்டாங்க. ஆனால் அவர் பேட்டிங்கை பற்றி சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ ஜிடி அகெயின் is still persisting with Matthew Wade. I strongly feel it's time to move him and then bring back Gurbaz Rahmanullah from Afghanistan. Definitely a flamboyant ஒரு ஓப்பனர் அண்ட் அ கீப்பர் as well. Shubman Gill, நான் இந்த டீமை வெரி கிளியராக சொன்னாங்க, ஜிடி இஸ் ஸ்டில் மை பாட்டம் டீம். ஆனால் இந்த ஒருத்தர் விளையாடினார்னா மேட்சே மாறும், இல்லை டீமே மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ரொம்ப கிளியராக காட்டுறாங்க. சுப்மன் கில் அந்த கேம் அவர் ஆடிட்டார்னா இந்த டீம் வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் ஒரு 84 ரன்ஸ் அடித்தார், இந்த மேட்ச் ஒரு 96 ரன்ஸ். and the way that he is playing shows his confidence. He is playing with utmost confidence. That is so helpful, so pleasing to see actually. I really felt it was a 100 that was for him. He had really missed out. Again, Sai Sudarshan played a superb knock of 35 of 30. Yes, at the end there was some missed shots, missed timing shots. ஒரு அடிக்கணுன்ற ப்ரெஷர் வரும்போது things didn't work for him, but then he needs to work on that. Hardik Pandya again is literally showing to the world that he can bat, he can bowl and he can run fast. So that's good for Indian team and as well as for his own Gujarat Titans. Miller and திவாட்டியா, மூணு பால் ஆடின திவாட்டியா ஹெட்லைன்ஸில் வர ஆரம்பிச்சிட்டாருங்க. ஃபேபுலஸ். he's again and again showing it is not a luck, it's not a fluke that he scored runs against நம்ம ஒரு பேருங்க ஷெல்டன் கார்ட்டரில் வந்து ஒரு வாட்டி அடித்தது அது லக்கு கிடையாது, அது ஒரு ஃப்ளூக் கிடையாது அப்படின்றது திரும்ப 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 ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. he has the power, he has the potential, that is why they are backing him and that's why he is here and he is proving his mettle. So awesome. அதாவது அந்த டைமில் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், he knows that he is strong at one side, leg side, on side தான் அவர் ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிஞ்சும் மூவிங் டவுன் டு தி towards the offside and then clearing the mid wicket or long on region. Fabulous Tivatia. Who knows, as a leg spinner and a hitter, even Australian World Cupல இந்தியன் டீமுக்கு நீங்களும் விளையாடுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு சில இடத்துக்கு நிறைய காம்படிஷன் நடக்குதுங்க. அதாவது இந்த சேர் ரேஸ் மாதிரி, சேரை போட்டு அந்த பாட்டு பாடி ஓடி போய் உட்காரும் இல்லை, ஸோ அந்த ரேஸ் மாதிரி தான் ஒரு சில பொசிஷனுக்கு நடக்குது. ஒன் இஸ் டெஃபினெட்லி ஃபார் லெக் ஸ்பின்னர் அண்ட் அதர் திங் இஸ் ஃபார் அ விக்கெட் கீப்பர். மார்க் மை வேர்ட்ஸ், இஃப் இஷாந்த் சர்மா, நம்ம ரிஷப் பண்ட் இவங்க எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா தினேஷ் கார்த்திக் கேன் மேக் அ கம் பேக் டு தட் டீம். The way that he is finishing game, because if Hardik Pandya and Dinesh Karthik is down there, then they will be very more confident and they can bring in lot more other batsmen in between. So maybe a Shreyas Iyer full form la irundana avare ulla kondu vara mudiyana, because now they did not have the option to bring in Shreyas Iyer and Rahul and Sky. ஏன்னா எல்லாருமே ஒரே kind of player அப்படின்றனால they can make it happen. So watch out wicket keepers and watch out leg spinners. உங்கள் ரெண்டு பொசிஷனுக்குமே இன்னுமே ரிங்கா ரோசஸ் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எனி ஒன் கேன் கெட் த சான்ஸ் டு மேக் இட் டு இந்தியன் டீம் ஃபார் தி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்.
So as I said, that was a good bowling until last over வரைக்கும். In fact, Ashdeep Singh oda 16th and 18th over where he just conceded 6 runs and 5 runs was an outstanding over. Almost they won is what they thought. அவங்க குடிச்சிட்டு இருந்த காப்பியை வந்து புட்டிங் எடுத்து குடித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ tough game. It was a game that Punjab had won, but then they had to lose it. So it was a fantastic game. I mean, IPL. This is about IPL. IPL will give this fabulous games or magical innings, magical knock, ஒரு brain fade moment that will change the entire course of the game. இதெல்லாம் கண்டினியூஸாக நடந்து தான் இருக்கும். அதே மாதிரியே உங்களோட மேஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுங்க. Your predictions in comments will get you fabulous gifts. Do not forget the entire seasonோட play of 4 teams predict பண்ணுறவங்களுக்கு you're gonna get a very good gift, a player edition kit, a cricket kit. So why do you wait for? Please drop it in the comments. So yes, this is the news for today's IPL. வாங்க போய் மேட்ச் பார்க்கலாம். Let's see who's going to win, whether it's CSK and the other side RCB அப்படின்றது பார்க்கலாம். Until meeting you next time, signing off, சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். பாய் பாய் சொல்லி பார்க்கணும்.